உங்களில் யாராவது ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களே உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. மேட்டூர் அணையில் போதிய நீர் இல்லாததால் வழக்கமாக திறக்கப்படும் ஜூன் 12ஆம் தேதியான நாளை தண்ணீர் திறக்கப்படாது என அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனால் குறுவை சாகுபடி பாதிக்கும் சூழல் உருவாகிவிட்டது. இது பற்றி விவரிக்கிறார் செய்தியாளர் தாயுமானவன். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உட்பட 13 மாவட்டங்களுடைய விவசாய பணிகள் மற்றும் குடிநீரின் தேவையை பூர்த்தி செய்வது காவிரி நீர். இந்த காவிரி நீர் மேட்டூர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்காக திறக்கப்படுவது வழக்கமாக இருந்து வருகிறது. மேட்டூர் அணையுடைய வரலாறு 92 ஆண்டுகால வரலாறுல 20 முறை மட்டும்தான் சரியாக ஜூன் 12ஆம் தேதி நீர் திறப்பு என்பது இருந்து வந்தது. கடைசியா கடந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் சரியாக 7 முறை மேட்டூர் அணை முழுமையாக நிரம்பிய காரணத்தால ஜூன் 12ஆம் தேதி நீர் என்பது திறக்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் தென்மேற்கு பருவமழை இன்னும் குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் கர்நாடகா மாநிலத்தில் முழுமையாக தீவிரமடையாத ஒரு சூழல்ல மேட்டூர்ல நீர் வரத்து என்பது வெகுவாக குறைவாகவே இருந்து வருகிறது. மேட்டூர் அணையை பொறுத்த மட்டில் 120 அடி முழு கொள்ளளவாக இருக்கிறது. அதுல 90 அடி முழுமையாக இருந்தால் மட்டுமே மேட்டூர் அணை ஆண்டுதோறும் திறக்கப்படுவது வழக்கமா இருந்து வருகிறது. தற்போதைய நிலையில பார்த்தோம் என்றால் 79 அடிக்கும் குறைவாகத்தான் மேட்டூர்ல நீர் இருப்பு இருப்பதால இந்த ஆண்டு வழக்கம் போல குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12ஆம் தேதி நீர் திறப்பு இல்லை என்பதை வலியுறுத்தி இருக்கிறாங்க. தொடர்ந்து இப்படிப்பட்ட நிலையில நீர்வளத்துறையுடைய அதிகாரிகளுடைய கருத்துக்கள்னால விவசாயிகள் ஏமாற்றத்தை சந்தித்திருக்கிறாங்க. குறிப்பா காவிரியை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் டெல்டா மாவட்டங்கள்ல வழக்கமா அந்த குறுவை சாகுபடி என்பது 6.31 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவுல அந்த நெல் சாகுபடி என்பது இருக்கும். ஆனா இந்த முறை பார்த்தோம் என்றால் 3.44 லட்சம் ஏக்கர் பரப்பளவு தான் இந்த முறை நெல் சாகுபடி என்பது இலக்கு என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆற்று வழி பாசனம் என்பது வெகுவாக பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே பம்பு செட்டுகள் மற்றும் கிணறு மூலமாக நீர் இறைத்து பாசனம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தான் ஏற்பட்டிருக்கிறது. அதிலும் கூட சமீப காலமாக மின்தடை பெருவாரியாக பல இடங்கள்ல அதிகரித்திருக்கிறது. எனவே டெல்டா மாவட்டங்கள்ல தங்கு தடையின்றி அந்த மும்முனை மின்சாரம் கிடைத்தால் மட்டுமே மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் குறுவை சாகுபடி செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இந்த ஆண்டு குறுவை பொய்த்து போய்விடுமோ என்ற ஒரு அச்சத்திலையும் வேதனையிலும் டெல்டா மாவட்ட விவசாயிகள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம காவிரி நீர் திறக்கப்படாதனால காவிரி நீரை நம்பி இருக்கக்கூடிய ஒரு 13 மாவட்டங்களுடைய குடிநீரின் ஆதாரமும் வெகுவாக பாதிப்பை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. நிலத்தடி நீர்மட்டமும் சரிவை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் என்பது அதிகரித்திருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் வேளாண் துறையின் தரப்புல விவசாயிகளுக்கு பல்வேறு வழிகாட்டுதல்களும் வலியுறுத்தல்களும் வழங்கப்படுகின்றன. அதுவும் இந்த ஆண்டு குறுவை என்பது குறுவையுடைய பரப்பு சாகுபடி பரப்பு என்பது வெகுவாக குறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நீர் என்பது கிடைக்கப்பெறாத ஒரு நிலையில மாற்று பயிரை விளைவிக்க தேவையான நடவடிக்கையை விவசாயிகளுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பார்த்தோம் என்றால் அவரை, துவரை மற்றும் எண்ணெய் வித்துக்கள் உள்ளிட்ட மாற்று பயிர்களை பயிரிடுவதற்கு விவசாயிகளுக்கு போதிய வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. அது மட்டுமல்லாம விவசாயிகளுக்கு தேவையான அந்த கருவிகள் மற்றும் விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் கொள்முதல் செய்து வழங்குவதற்கான நடவடிக்கையும் வேளாண் துறையின் தரப்புல எடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட வழக்கமாக அந்த குறுவை சாகுபடி என்பது பெருவாரியாக டெல்டா மாவட்டங்கள் நடக்கும். இந்த ஆண்டு சரியாக அந்த மேட்டூர் அணை திறக்கப்படாத ஒரு நிலையில தொடர்ந்து நெல் சாகுபடி என்பது பொய்த்து போவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகரித்திருக்கிறது. வேளாண் துறையின் தரப்புல வேளாண் இடுபொருட்களை உடனடியாக வழங்கி போர்க்கால அடிப்படையில் தொடர்ந்து குறைந்தபட்சம் இருக்கக்கூடிய பகுதிகளிலாவது அந்த நெல் சாகுபடியை ஊக்குவிக்க வேண்டும் என்பது விவசாயிகளுடைய கருத்துக்களாக இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் குறைந்தபட்சம் இனி வரும் நாட்கள்ல தாளடி மற்றும் சம்பா பயிருக்காவது போதிய அளவுல நீரை திறப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது விவசாயிகளுடைய கருத்தா இருக்கிறது. சம்பா மற்றும்
தாளடியை பொறுத்தமட்டில் செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் ஜனவரி 28ஆம் தேதி வரை 12,10,10,000 ஏக்கர் பரப்பளவில் அந்த சாகுபடி என்பது மேற்கொள்ளப்படும். அதற்கு 268.47 டிஎம்சி தண்ணீர் தேவைப்படக்கூடிய ஒரு சூழல்ல குறைந்தபட்சம் வரும் நாட்கள்ல காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து பருவமழை கை கொடுக்கக்கூடிய பட்சத்தில் கர்நாடக அரசு மேட்டூருக்கு தண்ணீரை திறக்கக்கூடிய பட்சத்தில் உடனடியாக மேட்டூரின் கொள்ளளவு ஒரு 90 அடியை எட்டக்கூடிய பட்சத்தில் நீரை திறந்துவிட்டு தாளடி மற்றும் சம்பா பயிரை காப்பாற்றுவதற்கான நடவடிக்கையாவது அரசு எடுக்க வேண்டும் என்பது விவசாயிகளுடைய கருத்தா இருக்கிறது. அது மட்டும் இல்லாம தற்போது குறுவையின் பரப்பளவு வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில குறைந்தபட்சம் இருக்கக்கூடிய அந்த பயிர்களை காப்பாற்றுவதற்கு தேவையான மும்முனை மின்சாரத்தை தடையின்றி வழங்க வேண்டும் என்பதும் விவசாயிகளுடைய கோரிக்கையா இருக்குது. உங்களில் யார் ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களே உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.